இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இல்ல அம்பேத்கரை பத்தி ஏதாவது தெரியாத விஷயத்தை ஏதாவது சொல்லியிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. அம்பேத்கரை படிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு அல்லாடி கிருஷ்ணயர் எப்படி அம்பேத்கரை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? பங்காரு லட்சுமணன் என்ற ஒரு தலித்தை பிஜேபியுடைய தலைவராக உருவாக்கி 1 லட்சம் ரூபாய் டேபிள் மேல வாங்கினார் என்று சொல்லி தலித்தை அவமானப்படுத்தியவர்கள் இந்த பிஜேபி கட்சி. இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிருச்சு, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போனா உங்களை யார் நம்புவாங்க? மிஸ்டர் விஜய், உங்களை யார் நம்புவா? ஆதவ் அர்ஜுனன் இஸ் அ பிளான்டட் சைபர் செல் பை பிஜேபி. ஆடு நனைவுன்னு ஓனாய் எழுதுதான். இது மாதிரி இருக்கு. எந்த தேர்தலிலுமே பங்கெடுக்காத நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆகலாம். எந்த தேர்தலிலுமே பங்கெடுக்காத ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆகலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நீங்க வேற ஏதாவது பிரச்சனைக்கு இருக்கீங்களா? இப்ப மணிப்பூர்ல கலவரம் நடக்குது, அதை பத்தி டீட்டெயிலா பேசுனீங்களா? ஒரு 2 நிமிஷம் சேர்த்து பேசினா குறைஞ்சு போயிருவீங்களா? நீங்க அடுத்த ஆதரவுக்கும் பிஸியானதுக்கு தான் போட்டியாங்க. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் விஞ்ஞானியுமான திரு பொன்ராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? நலமா இருக்கேன் சார். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நன்றி சார். இப்போ டிசம்பர் 6 நேற்று அம்பேத்கருடைய அந்த நூல் வெளியீட்டு விழா. அதுல திருமா கலந்து கொள்ளவில்லை, விஜய் கலந்து கொண்டார். அதுவே பேசு பொருளாக இருந்தது. ஒரு வழியா மாநாடு முடிந்து விட்டது. ஸோ நம்ம கடந்த காலத்தை விட்டுட்டு நேற்று நடந்த அந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது மேடையில் அம்பேத்கருடைய பேரன் அவர்கள் இருக்கின்றார், நீதிபதி சந்துரு அவர்கள் இருக்கின்றார், விஜயும் பேசியிருக்கிறார், ஆதவ் அர்ஜுனாவும் பேசியிருக்கின்றார். ஒட்டு மொத்தமாக உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது அந்த நிகழ்வு? அம்பேத்கருடைய கருத்தியலை பேசுவதாகவும் இருந்ததா? நேற்று அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெடும்லே அவரும் நீதியரசர் சந்துரு 2 பேரும் தான் அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கருடைய கனவுகளை பற்றி, அம்பேத்கரது சாதனைகளை பற்றி, அம்பேத்கரது எண்ணங்களை பற்றி பேசியவர்கள் இவர்கள் 2 மட்டும்தான். இவர்களை தவிர்த்து மேடையில் பேசிய திரு விஜயாக இருக்கட்டும், திரு ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே திமுக எதிர்ப்பு மாநாடாக மேடையாக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கார்ட்டூன் கதைகள்லாம் இருக்குல்ல, அம்பேத்கரை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த கார்ட்டூன் கதைகள், அதை படித்து விட்டு திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறதாகத்தான் எனக்கு புரிகிறது. அம்பேத்கரை பற்றிய ஆழ்ந்த ஞானம், அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள் என்று விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் அவர் கருத்தில் வெளிப்படவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இது இந்த நூல் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற நூல் தொகுப்புரையை வழங்க வந்த ஆதவ் அர்ஜுனா திமுக மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு அவரது என்ன நோக்கத்திற்காக விசிகாவில் நுழைந்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இப்பொழுது விஜய் கட்சியில் நுழைந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். பேச்சுவார்த்தை நோக்கத்திற்காக விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறாரோ அப்படின்ட்டீங்க. இணைந்துட்டாருன்னு முடிவு பண்ணியாச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு. தெளிவா தெரியுதா இல்லையா? நீங்க அதாவது இவர்கள் ஊழலை பத்தியும் குடும்ப அரசியலை பத்தியும் பேசுவதற்கு விஜய்க்கும் சரி திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கும் என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதாவது லோக்கல் ஸ்டாண்டியோட இருந்து பேசினா பரவாயில்ல. நீங்க மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னராட்சி யாரு? மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி. ஜஸ்ட் லைக் தட் மணிப்பூர் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு இவர் தமிழ்நாட்டு பத்தி மட்டும் பேசுறாரு அப்படின்னா விஜய் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. விஜயனுடைய நோக்கம் பிஜேபியையோ மோடியோ எதிர்ப்பதல்ல. அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ். அவரை பொறுத்தவரை 2 சொல்றாரு. அது எதிர்ப்பா நம்ம எடுத்துக்க முடியாதா? இங்க வேங்கை வயல சொல்ற மாதிரி அங்க மணிப்பூரையும் சொல்றாரு. இன்னொன்னு தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வலியுறுத்துறாரு. அப்ப அங்க பாஜக மத்தியில இருக்கக்கூடிய அரசை ஒரு அட்டாக் பண்றது, இங்க தமிழ்நாட்டுல அவர் அரசியல் பண்ண இருக்கிறதுனால இங்க ஒரு அட்டாக் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அது எப்படி எடுத்துக்கிறது? கண்ணு முன்னால மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. விஜய் அரசியல் இருக்காரு இல்லையா? ஏன் பேசல? கண்ணு முன்னால ஹரியானாவில் அராஜகம் நடந்தது. 3வது முறை ஆட்சிக்கு வந்தார்கள். பின் EVM மூலமா பேசினாரா? இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிருச்சு, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போனா உங்களை யார் நம்புவாங்க? மிஸ்டர் விஜய், உங்களை யார் நம்புவா? நீங்க உங்களுக்கு பிஜேபின்னு சொல்றதுக்கு உங்களால பயப்படுறீங்க, மோடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பயப்படுறீங்க,
இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது வாய் திறக்க மாட்டீங்க, வாய் திறக்காத மௌனியாக மௌனிக்கிறீர்கள். இன்னைக்கு வந்து ஒரு மேடை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் திமுக வயதுனால பிஜேபி வயலைன்னா நம்மள வந்து பிஜேபி கூட்டம்னு சொல்லிடுவாங்க, சங்கின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து டீ கடையிலேயே உங்க சோழியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. 1960களில் மாடக்குளத்துல கண்மாய் உடைந்து வெள்ளம் வந்த காலத்துல அன்றைய புரட்சி நடிகராக இருந்த புரட்சி தலைவராக மாறிய எம்ஜிஆர் அவர்கள் இந்த சிங்கிள் ரோடுல அம்பாசிடர் காரை எடுத்துட்டு மாடக்குளம் கண்மாயில போய் மாடக்குளம் தர்மராஜ் என்ற ஒரு ஸ்டண்ட் நடிகர் எம்ஜிஆர் கூட ஒரு இருந்தார் என்பதற்காக அந்த கம்மாய்க்கு போய் மாடக்குளத்துல இருந்து அந்த பணிகளை சீரமைப்பு செய்தார் என்று அன்றைய எம்ஜிஆர் கூட உதவியாளராக இருந்த மகாலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அன்னைக்கு அது எம்ஜிஆர் வந்து ராமவரம் தோட்டத்துக்கு நீங்க எல்லாம் மாடக்குளத்துல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி மாடக்குளம் அழகர்சாமிகிட்ட சொல்லி, தர்மராஜா அழகர்சாமி எனக்கு தெரியல, அவர்கிட்ட சொல்லி கூட்டு வந்து ராமவரம் தோட்டத்துல இருந்தா நிதி உதவி கொடுத்தாரு, பனையூர்ல விஜய் கொடுத்த மாதிரி. அதாவது மக்களை பற்றி, மக்களது எண்ணங்களை பற்றி, மக்களது பிரச்சனைகளை பற்றி நீங்க களத்துல இறங்கி களமாடாமல் நீங்க என்னமோ எம்ஜிஆரை விட பெரிய செல்வாக்கு பெற்றவர் மாதிரி நீங்க போனா கூட்டம் வந்துடும் அப்படின்றது மாதிரி. அவன் திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு கல் விழுந்து 7 பேர் இறந்து போயிருக்காங்க. மக்கள் வந்து தண்ணியில தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற அஞ்சு அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காப்பிடங்கள்ல போய் இருப்பாங்களா, இல்ல உங்களை பாக்குறதுக்கு ஓடி வருவாங்களா? அப்ப என்ன நினைப்பு உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய ஒரு செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஒரு செல்வா காணவர் என்ற நினைப்பா? அப்ப மக்களை பற்றி எண்ணம் என்ன இருக்கு? உங்களுடைய ஆரம்பமே சரியில்லையே. நேற்று நடந்த நிகழ்வை பார்க்கும்போது திருமா அவர்கள் அங்க கலந்துக்கல, ஆனா விஜய் அவர்களுக்கு தானே முன்னிலைப்படுத்தப்பட்டார் அந்த நிகழ்வுல. அப்ப விஜய்க்கு அந்த மாசு இல்ல, அவர் ஒரு செலிபிரிட்டி இல்ல அப்படிங்கறதுனால அதை எதுவும் தள்ளி வைக்கப்பட்டார். அவர் செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால தானே அவருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு பின்னணி இல்ல என்ன இருக்கு? சரி, விஜய் தான் முதலில் அழைக்கப்பட்டாரா அந்த ஃபங்க்ஷனுக்கு? யார் அழைக்கப்பட்டது முதல்ல? நமக்கு தெரிந்த தகவலின்படி திருமாவளவன் தான் இதற்கு அழைக்கப்பட்டார். திருமாவளவனது கட்டுரை தான் முதல் கட்டுரையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த கட்டுரை தொகுக்கப்பட்டு எழுதிய ஒரு வருடத்திற்கு மேலாக இருக்கும். திருமாவளவன் தான் அழைக்கப்பட்டார். பின்பு முதல்வரை அழைப்பதாக விடன் குழுவினர் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு ராகுல் காந்தி அழைப்பதாக சொன்னார்கள் என்று சொன்னார்கள். திடீரென்று விஜய் எங்கிருந்து வந்தார்? சரி, விஜய் வந்து அம்பேத்கரை பற்றி புரிந்தவரா, இல்ல படித்தவரா, இல்ல அம்பேத்கரை பற்றி அம்பேத்கருடைய கனவுகளை, கற்பனைகளை மக்கள் மத்தியில, அந்த தலித் மக்களுக்கு மத்தியில, இல்ல அனைத்து மக்கள் மத்தியில அம்பேத்கர் கனவு கண்ட சமூக நீதியையும் பொருளாதார நீதியையும் மக்களுக்கு வழங்கியவரா திரு விஜய்? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துட்டேன் நான், எக்கனாமிக் ஜஸ்டிஸும் சோசியல் ஜஸ்டிஸும் என்னால கொடுக்க முடியல இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக, அது எவால்வ் ஆகி வரணும் என்று திரு அம்பேத்கர் சொன்னார் என்று பார்லிமெண்ட்ல பேசினார் என்று ஆனந்த் டிடும்டே வந்து நேற்று பேசினாரு. அதையாவது இவர்கள் உள்வாங்கினார்களா? சோசியல் ஜஸ்டிஸையும் எக்கனாமிக் ஜஸ்டிஸையும் திமுகவையும் அதிமுகவையும் விட தலித் மக்களுக்கு விஜய் என்ன கொடுத்தார்? எதற்காக விஜய் அழைக்கப்பட்டார்? அப்ப இது வந்து ஒரு கிராண்ட் டிசைன். என்ன டிசைனு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியாகி விட்டது. அதற்கு பலிகடாகி விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் பலிகடாகி விட்டார்கள். இப்பொழுது திமுகவை பலவீனப்படுத்தி திமுகவை 45% ஒரு 10% குறைக்கணும். 35% குறைக்கணும். குறைச்சிட்டா 30% கீழே நம்ம வந்து கொண்டாந்தாச்சு அப்படின்னா பிஜேபியை வந்து 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துடும். இதுதான் கிராண்ட் டிசைன். இதைத்தானே இதை நினைத்து தானே இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்களை, அவரது சமூக வேள்வியை, அவரது போராட்டத்தை, அவர் ஒவ்வொரு கருத்து பெட்டகத்தை, அவரது தலித் மக்களுக்காக, அனைத்து சமுதாய மக்களுக்காக அவர் போராடிய போராட்டங்களை இதுவரை எழுதாத தினமலர் ஒரு முழு பக்கத்தை, முதல் பக்கத்தை ஒதுக்கி எழுதுகிறது. அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் திரு ஆதவ அர்ஜுனனாக இருக்கிறார் என்னும் பொழுது, ஆதவ அர்ஜுனன் இஸ் அ பிளான்டட் சைபர் செல், அதாவது ஸ்லீப்பர் செல் பை பிஜேபி வித் விசிகே. அதான் தெளிவாக தெரிகிறது. இதில் வந்து திருமாவளவன் மயங்கி விட்டார் என்றுதான் தெரிகிறது. ஏன்னா அவர் வந்து மயங்கி விட்டாருன்னு நீங்க அது எப்படி நீங்க சொல்ற அளவுக்கு நம்ம
ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தோம்னா திருமா அவர்கள் ஒரு அளப்பரிய தலைவராக தான் தெரிகிறாரு. ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? இப்போ இவ்வளவு நிகழ்வு அவர் மேடையில பேசினதுக்கு பிறகும் திருமா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? அது அவருடைய சொந்த கருத்து, அது விசிக கருத்து கிடையாது. அதே சமயம் நான் அந்த மேடையில இல்ல அப்படிங்கிற ஆதங்கத்தினால ஆதவ் பேசியிருக்கிறாரு. ஆதவ் திருமா அவர்களுடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு இவர் அது மறுப்பு தெரிவிக்கலையே. நான் கலந்துக்கலங்கிற ஆதங்கத்துல அவருடைய கருத்தா இருக்கும். அப்ப இன்னமும் ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் போறாங்கன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சாஃப்ட் கார்னர் உண்மையாக இருந்தால் திருமா தனக்கு தானே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். அது அதை செய்ய மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் திருமா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நாங்கள் விசாரித்து கட்சி ஒரு முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இவரை வைத்துக் கொண்டு நேற்று என்னைக்கு நடந்துச்சு? நேற்று திருமாவனுடைய பேசையே காலி பண்றதுக்கான பேச்சு தான் ஆதவர்ஜனாவுடைய பேச்சு. திருமாவுடைய பேசவே காலி பண்றதுக்கு. இப்ப திருமா கூட இருந்துகிட்டே திருமாவுடைய பேச காலி பண்ணுவாங்களா? நேற்று என்னங்க சொல்றாரு அவரு? நீங்க வேங்கவேலுக்கு வாருங்கள். யார கூப்பிடுறாரு? விஜய் கூப்பிடுறாரு. விஜய் இப்பதான் பார்த்தாரா? வேங்கவேல் சம்பவம் நடக்கும்போது விஜய் எங்க இருந்தாரு? அனிதா சாவுக்கு போனவர் விஜய். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போய் அவங்கள அதிகாலையில் பார்த்தவர் விஜய். வேங்கவேல் நடக்கும்போது விஜய் எங்க இருந்தாரு? அரசியல் கட்சி தொடங்கி இருக்கலாரா தொடங்கலையா நம்மளுக்கு தெரியல. ஆனா எங்க இருந்தாரு? இங்கதானே இருந்தாரு. இன்னைக்குதான் திடீர்னு வேங்கவேலுக்கு போகக்கூடிய ஞானோதயம் வந்ததா விஜய்க்கு? அவரை வேங்கவேலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. சரி, ரைட்டு. கீழவளவு சம்பவத்துல 7-8 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை வைத்து அந்த சம்பவத்திற்காக போராடித்தான் திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்கே நுழைந்தார். அந்த சம்பவத்துல போராடித்தான் திருமாவளவன் அரசியலுக்கே நுழைந்தார். திருமாவளவன் போராடாத போராட்டமா? தலித் மக்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக திருமாவளவன் முன்னெடுக்காத போராட்டமா? திருமாவளவன் அவர்களை தனி தொகுதியில தான் பிரச்சாரத்துக்காக கூட்டிட்டு போறாங்க, பொது தொகுதிக்கு எதுவும் கூட்டிட்டு போகல அப்படிங்கிறதையும் வைக்கிறாரு. ஆனா அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. அந்த வருத்தத்தை திருமா அவர்கள் கூட பதிவு பண்ணி இருக்கிறாங்கல்ல. திருமா எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் இருந்தால் திருமா தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. திருமாவுக்குள்ளே ஒரு ஸ்லீப்பர் செல்ல பிளான்ட் பண்ணுன்னு சொல்லி ஆதவர்ஜனாவை பிளான் பண்ணாங்க. மார்டினுடைய குடும்பம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட குடும்பமா? பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல 1000 கோடி கொடுத்ததானே அவங்க. திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தவர்கள். திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தவர்கள் தானே. இன்னைக்கு விஜயினுடைய மாநாட்டுக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு விஜயனுடைய மாநாட்டுக்கு முழுவதுமாக நிதியுதவி செய்திருக்கிறார் திரு ஆதவர்ஜனா என்று செய்திகள் வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட நிதியுதவி செய்து அது விஜய் பேசுவதற்கு முன்பாக பொது தளத்தில் ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற விசிக ஆரம்பிக்கும் பொழுது, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா டிபிஐ என்று விசிக ஆரம்பிக்கும் பொழுது திருமாவளவன் சொன்ன கருத்துக்களை மீண்டும் கருத்தை பதிவு செய்து, நான் இங்க பதிவு செய்யறேன், நீங்க உங்க மாநாட்டுல நீங்க கடைசியா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குண்டத்துக்கு போடுங்க, அதுக்கு ஆதரவா நான் பேசுறேன் என்றெல்லாம் பேக்ரவுண்டு பின்னால இருந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு நிதி உதவி கொடுத்து இத்தனையும் பண்ணி இருக்கிறார் ஆதவர்ஜனா என்று சொல்லும் பொழுது, ஆதவர்ஜனா என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு விசிகாவினர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இது உண்மையா என்றது நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு நீண்ட காலமா அவர் சதி பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தெரியாத ஒரு அரசியல் பலவீனம் உள்ள தலைவரா திருமா அவர்கள்? இதெல்லாம் அவரால் கண்டுபிடிக்க முடியாததா? நம்ம அவர் குறைவா எடை போடுற மாதிரி இல்ல. அரசியல் பலவீனம் எல்லாம் கிடையாது. அதாவது தன் கட்சிக்கு ஒரு தலித் அல்லாதவர்கள் வரும் பொழுது அது வரவேற்கக்கூடிய மனநிலையில் அனைவரையும் அரவணைத்து தன் கட்சியை தலித் கட்சி என்று சொல்லக்கூடிய முத்திரையை தாண்டி இது பொதுவான கட்சி என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் திருமாவளவன். அதை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. அதனாலதான் ஆதவர்ஜனாவை வரவேற்றிருக்கிறார். அப்ப அந்த வரவேற்பை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. ஒருவேளை திரு ஆதவர்ஜனா விசிகாவுடைய மாநாட்டுக்கு நிதி உதவி செய்திருக்கலாம். அந்த நிதி உதவி செய்ததின் காரணமாக அவரை எடுக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் அவர் அங்கு தொடர்வார் என்று சொன்னால் அது அதுக்கான வாய்ப்பு இருப்பாதா எனக்கு தெரியல. அது இனிமேல் அது தொடர்ந்தால் திமுக கூட்டணியில் விசிகா இருக்காது என்ற நிலைதான் வரும்.
அப்படிதான் ஏற்படும். அப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல, எடுத்துக்கங்க. நீங்க வந்து திமுக கூட்டணி வந்து பொது தொகுதியில வந்து தலித்துகளுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. சட்டமேதை அம்பேத்கரை சட்ட அமைச்சராக நியமித்தவர், பரிந்துரை செய்தவர் காந்தியடிகள், மகாத்மா காந்தி. அதை நியமித்தவர் ஜவஹர்லால் நேரு, அது காங்கிரஸ். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் பங்காரு லட்சுமணன் என்ற ஒரு தலித்தை வந்து பிஜேபியுடைய தலைவராக உருவாக்கி 1 லட்சம் ரூபாய் டேபிள் மேல வாங்கினார் என்று சொல்லி தலித்தை அவமானப்படுத்தியவர்கள் இந்த பிஜேபி கட்சியினர். அவமானப்படுத்தி இதுவரைக்கும் தலித் தலைவர்கள் யாராவது பிஜேபி தலைவராக வந்திருக்காங்களா சொல்லுங்க. சரி, பிஜேபியினுடைய இது நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு, நிதி அமைச்சகம் தலித்துக்கு கொடுக்கப்பட்டதா? ஐடி துறை தலித்துக்கு கொடுக்கப்பட்டதா? சுற்றுச்சூழல் அமைச்சகம் தலித்துக்கு கொடுக்கப்பட்டதா? யார் கொடுக்கப்பட்டது? யார் காலத்துல அமைச்சர் ராஜாவிற்கு அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யூபிஏ கூட்டணியில ஐடி அமைச்சராக உருவாக்கினார், சுற்றுச்சூழல் அமைச்சராக உருவாக்கி கொடுத்தார். அவர் மேல வந்து 2G கேஸ் வந்த உடனே அவர் வந்து குற்றம் செய்திருக்க மாட்டார் என்று ராஜாவின் பின்னால ஸ்ட்ராங்கா நின்று ஒரு மலை போல நின்று பாதுகாத்தவர் திரு கலைஞர் அல்லவா? என்ன கொடுக்கறாங்க? ஆனா தனி தொகுதியில தானே அவருக்கும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க, ஆர் ராசா அவர்களுக்கும். ஏன் அப்புறம் எப்படி பொது தொகுதியை வந்து விசிகே கொடுத்தாங்க? அவர் அந்த ஊரு, அந்த ஏரியா பெரம்பலூர், ஊட்டி, அந்த ஏரியாவில் அவர் செல்வாக்கு இருக்கு, அதனால அவங்க கொடுக்குறாங்க. பெரம்பலூர்ல இருக்கிறவரை கொண்டு போய் நீங்க நீலகிரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க பெரம்பலூர் சொந்த ஊருன்னா அங்கேயே பொது தொகுதியிலேயே அவருக்கு கொடுக்கலாமே. நீங்க ஏன் தனி தொகுதியில கொண்டு போய் நீலகிரியில கொடுக்கணும்? எங்க வெற்றிக்கான செல்வாக்கு எங்க இருக்கிறதோ, எங்க வந்து அவங்க களப்பணி ஆட்சி இருக்கிறார்களோ அங்க அவங்க கொடுக்குறாங்க, அங்க வெற்றி பெறாங்க. வெற்றி தானே முக்கியம் இங்க. இதே அதிமுகவும் வந்து தனபால் அவர்களை சபாநாயகராக்கி பார்த்ததா இல்லையா? திமுகவும் அதிமுகவும் நீங்க வந்து தலித் மக்களுக்கு தீங்கு இழைத்தது நீங்க எங்க சொல்ல முடியும்? இல்ல, ஆனா அவரோட கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய கூட்டணி பலத்துக்காக எங்களை இப்படியே வச்சிருக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு ஒரு துணை முதல்வராக ஆக்குறதுக்கு, ஒரு தலித்த ஆக்குறதுக்கு உங்களால முடியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி திரைத்துறையில வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க, துணை முதலமைச்சர் ஆகுறாங்க. ஏன் நீங்க எங்களை வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நீங்க வந்து மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கறதுதான் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது, ஆக கூடாது அப்படிங்கறத நம்ம உருவாக்குவோம், 2026ல அதை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்போ டைரக்டா திமுகவை தான் அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆடு நனைதுன்னு ஓனாய் எழுதுதான், அது மாதிரி இருக்கு. எந்த தேர்தலிலுமே பங்கெடுக்காத நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆகலாம், எந்த தேர்தலிலுமே பங்கெடுக்காத ஜெய்சங்கர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆகலாம், எந்த தேர்தலிலும் பங்கெடுக்காத பல்வேறு உயர் ஜாதிக்காரர்கள் பிஜேபியின் அமைச்சரவையில் உயர்ந்த இடத்தில் மோடிக்கு பக்கத்தில் உட்காரலாம். ஓகே, ஆனால் தேர்தலில் பங்கெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி அமைச்சராக கூடாது, துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஏங்க, நீங்க தேர்தலில் போய் தோக்கடிங்க. நீங்க தேர்தலில் போய் உதயநிதிக்கு எதிராக நின்று ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்தி உதயநிதியை தோக்கடிங்க. தோக்கடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, இது ஜனநாயக நாடு தானே. மன்னராட்சின்னு என்னது? மன்னராட்சி அவர் இறந்த பின்பு இவர் வந்துட்டாரு அர்த்தமா? இல்லையே. இல்ல, அது ஒரு வாரிசா வருது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஒரு மன்னராட்சி தான் நடக்குது. அந்த வாய்ப்பை நீங்க உதயநிதி அவர்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை திரும்ப அவர்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கறது அவருடைய கேள்வியா இருக்கு. இல்ல, வாரிசா வருது அப்படின்னு சொன்னா அது திமுகவுடைய கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுகிறார், கட்சியில வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுகிறது, கட்சிக்காரர்கள் வேலை செய்கிறார்கள், மக்கள் நம்பி வாக்களிக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். இதுல வந்து இது எப்படி மன்னராட்சின்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன கம்பேர் பண்ணுவீங்க மன்னராட்சின்னு? 2 முறைக்கு மேல் பதவி இருக்கக்கூடாது, 70 வயசுக்கு மேல பதவி இருக்கக்கூடாதுன்னு பிஜேபியில இருக்கு. இப்ப தொடர்கிறாரு மோடி, எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா? இந்த 2 வருஷம் கழிச்சு மோடியை பதவியில இருந்து விலக்கிடுவாங்களா? விலக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்கீங்களா? குரல் கொடுத்தீங்களா? உங்களால கொடுக்க முடியுமா? பேச முடியுமா? ஏன் அதாவது நீங்க வந்து எதை பத்தி நீங்க பேசுறீங்க? யாரை பத்தி நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்க வந்து தலித்த பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்கீங்களா? விஜய் தலித்த பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்காரா? புஷி ஆனந்த் தூக்கிட்டு ஒரு தலித்த போடுங்களேன் பொதுச்செயலாளரா. புஷி ஆனந்துக்கு அப்புறம் யார் இருக்குன்னு தெரியலையே உங்கள்கிட்ட.
ஏன் இவரு நம்ம ஆதவர்ஜுனனை வந்து பொதுச்செயலாளர் ஆக்குங்களேன், அவர் என்ன தலித்தா? பொதுச்செயலாளர் ஆக்குங்க. அடுத்து ஆதவர்ஜுனாவுக்கும் விஷயானதுக்கு தான் போட்டியாங்க. இந்த விழா திருமாவை திமுக கூட்டணியிலிருந்து கொண்டு வருவதற்கான கிராண்ட் டிசைனோட பிளான். இல்ல திமுகவை எதிர்த்தா அது கூட அதுக்கே ஆதவும் பதில் சொல்றாரு. திமுகவை எதிர்த்தா உடனே சங்கின்னு சொல்லுவீங்க, எதிர்த்தா இந்த இதான் முத்திரை குத்துவீங்க, குத்திட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்ப திமுகவை எதிர்த்தாலே உங்க பாஜக அஜெண்டாக்குள்ளதான் வர்றாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து என்ன இருக்கீங்க, மணிப்பூரை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பிரச்சனைக்கு எதிர்த்தீங்களா? இப்ப மணிப்பூர்ல கலவரம் நடக்குது, அதை பத்தி டீட்டெயிலா பேசுனீங்களா? ஏன் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து பேசினா குறைஞ்சு போயிருவீங்களா? ஏன் மோடி ஏன் போடுன்னு ஏன் கேட்டீங்களா? ஏன் மோடி வார்த்தை சொன்னா அவங்கள ரைடு வந்துடும் பயமா? இப்ப மார்டின் குடும்பம் வந்து எப்படி வந்து ஊழலை பத்தி பேச முடியும்? எல்லா ஊழல் கட்சிகளுக்கும் பணம் கொடுத்ததான் மார்டின் குடும்பம். திமுகவோட ஒர்க் பண்ணவர் ஆதவர்ஜுனா வெளியே வந்த பிறகு விசிகால சேர்ந்தா நம்ம எம்பி ஆயிடலாம், பொது தொகுதி கிடைக்கும் நம்மளுக்குன்னு நினைச்சாரு. ஆனா அதை கொடுக்க விடாம தடுத்து விட்டார்கள். மேபி சபரீசன் தடுத்தாரா, இல்ல உதயநிதி தடுத்தாரா, இல்ல ஸ்டாலின் கொடுக்காம விட்டாரான்னு தெரியல. அப்ப அந்த கோபம் வந்து என்ன, அது இனிமேல் விசிகாவில் இருந்தால் நமக்கு பதவி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும், ஏதோ ஒரு அந்த கிராண்ட் டிசைன் படி திருமாவளவன் மூலமாக புக் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினை கூப்பிடணும்னு பிளான் பண்ணி, ராகுல கூப்பிடணும்னு பிளான் பண்ணி, எல்லாத்தையும் டிராப் பண்ணி விஜய் வந்தவொடனே விஜயை கூப்பிட்டு திருமாவை அவமதித்து அங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் வந்து அதாவது எஸ்சி எஸ்டி வாக்குகள், எஸ்சி வாக்குகள், இந்த தலித் வாக்குகள் அனைத்தையுமே அந்த பேசையே வந்து அப்படியே தூக்கி, என்னமோ ஆதவர்ஜுனா சொன்னா உடனே கேட்டுக்கொள்வார்கள் என்பது போல ஆதவர்ஜுனா தான் வந்து திருமாவை முதல்வர் சொன்னது உண்மைதான் என்று நம்பி ஆதவர்ஜுனா மூலமாக திருமாவை இழுக்க முடியாது. ஆனா திருமாவுக்கு நம்பி வாக்களிக்கக்கூடிய தலித் மக்களை ஒட்டுமொத்தமாக நம் பக்கம் விஜய் பக்கம் திருப்பி விடலாம் என்ற எண்ணத்தோடு ஒட்டுமொத்தமா திருமாவனுடைய பேச காலி பண்ணுவதற்கு இது போட்ட கிராண்ட் பிளான் தான் ஆதவர்ஜுனா விஜய் கம்பைன் பிளான். அப்ப இந்த பிளான் வந்து ஏதாவது விஜய் வந்து ஏதாவது உருப்படியா பேசுவாருன்னு நினைச்சேன் நான். என்ன ஏதாவது ஒன்னாவது உருப்படியா பேசிருக்காரா? இல்ல அம்பேத்கரை பத்தி ஏதாவது தெரியாத விஷயத்தை ஏதாவது சொல்லியிருக்கியா? ஒண்ணும் கிடையாது. அம்பேத்கரை படிச்சிருக்கீங்களா? அதாவது இவர் அல்லாடி கிருஷ்ணயர் வந்து எப்படி அம்பேத்கரை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? அப்ப அம்பேத்கர் வந்து என்ன அடிப்படையில வந்து என்ன விஷயங்களுக்கெல்லாம் மடங்கி போக இருந்தது அரசியல் சாசன சட்டத்துல, எப்படி மடங்கி போக இருந்ததுன்னு தெரியுமா? 4 கலர் இருக்கு நம்மளுடைய மூவர்ண கொடி, ட்ரை கலர்னு ஏன் மாத்திரான்னு தெரியுமா? ட்ரை கலர் ஏன் மாத்திரான்னு தெரியுமா? தர்ம சக்கரம் எப்படி உருவானதுன்னு தெரியுமா? ஏன் தர்ம சக்கரத்தை வந்தது, ஏன் ராட்டை வரலன்னு தெரியுமா? அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில என்ன அம்பேத்கர் பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை பத்தி என்ன நினைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. 2 கதை சொல்லிட்டு போயிட்டா போதும். அது வந்து உடனே அம்பேத்கரை பற்றி அவர் அந்த 2 லைன் பேசினாரு அப்படிங்கறதுனால இதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதா? ஒரு மேடையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவர் இப்பதான் அரசியலுக்கு அவர் வர்றாரு. அப்போ அந்த இந்த மேடைய அவர் தன்னுடைய அரசியலுக்கும் பயன்படுத்திக்கணும்னு ஒண்ணு நினைக்கிறாரு. இன்னொன்னு அம்பேத்கரை பற்றிய பேச்சு வரணும். அப்ப இன்னைக்கு அம்பேத்கர் இருந்திருந்தா இதுக்கெல்லாம் வெட்கி தலை குனிவார், என்ன இருக்கு அப்படிங்கறது மாதிரி அதை 2 லைன் குறிப்பிடுறாரு. நீங்க சொல்ற எல்லா கண்டென்ட்டையும் அவர் சொன்னாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா? அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் கூட இல்லையா? நீங்க அரசியல் மேடைன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன அரசியல் தானே பேசிருக்கீங்க, அம்பேத்கர் அதுக்கு பேர் வைக்கிறீங்க நீங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தா கூட நான் கேக்குறேன் சார், இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தா கூட அம்பேத்கரை பற்றி சிறு வார்த்தைகள் பேசிட்டு நேரா அவர் மோடியுடைய அட்டாக், பாஜக ஒன்றியத்துல எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு அம்பேத்கருடைய சித்தாந்தம் எங்கெல்லாம் அழியுது அப்படிங்கறத பத்தி தானே பேசியிருப்பாரு. அப்ப நீங்க வந்து அதை அரசியல் மேடையா அவர் மாத்திட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, இல்ல அது நீங்க வந்து அது அம்பேத்கரை பத்தி அப்படியே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அம்பேத்கரை பத்தி அவர் வந்து அம்பேத்கரை பத்தி பேசிட்டு அம்பேத்கருடைய கருத்துக்கள், அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷன் இன்றைக்கு எவ்வாறு அழிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி முதலமைச்சர் பேசுவார். அப்ப பிஜேபி பேசித்தான் ஆகணும். ஏன்னா அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷனை ஒடுத்துட்டு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குறது அவங்களுடைய அஜெண்டா. நீங்க வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன தேதி, நேற்று என்ன தேதி? டிசம்பர் 6. டிசம்பர் 6 வந்து பாபரி மஸ்ஜிதை இடிப்பதற்கு தேர்ந்தெடுத்தது எதற்கு தெரியுமா விஜய்க்கு? டிசம்பர் 6 தானே இன்னைக்கு நேற்று புத்தகம் ரிலீஸ் பண்ணீங்க. எதுக்கு பாபரி மஸ்ஜித் அன்னைக்கு இடிச்சாங்க? ஏன்னா அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்ற நேம் வரக்கூடாது,
இதை இடிக்கணும். நேத்து வந்து ஆனந்த் டெண்டுல்கே வந்து ஜாமீன்ல தானே வந்தாருன்னு சொன்னாரு நீதிபதி சந்துரு. அப்ப இவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து விட்டு நீ சனாதன சித்தாந்தத்திற்கு அடிமையாக பேசுவது என்ன அர்த்தம்? மேடையில வந்து சந்துருவை வைத்துக்கொண்டு, மேடையில ஆனந்த் டெண்டுல்கே வைத்துக்கொண்டு, 2 பேரும் பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு, சமூக நீதிக்கு போராடிய நீதிபதி சந்துருவை வைத்துக்கொண்டு 2 பேர் வந்து பிஜேபிய பட்டும் பதாம அப்படியே ஒரு இது மாதிரி இப்ப பேசிட்டு போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னொன்னு இப்ப ஆதவர்ஜுனா பேசும்போது மகா பெரியவர் நல்லவர் அப்படிங்கிறதையும் அவர் பேசினாரு. அது கூட ஒரு விமர்சன பொருளா வருது. காஞ்சிபுரம் மகா பெரியவர் இருக்கார். அந்த மகா பெரியவர் சனாதனத்துக்கு ஆதரவாக இருந்தாரா இல்ல சமூக நீதிக்கு ஆதரவாக இருந்தாரா என்று தெரியாது. நிறைவாக இப்ப விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராகவும் தான் ஆதவர்ஜுனா பேசி இருக்கிறார். அது வந்து திருமா அவர்கள் வந்து இது விசிகாவோட கருத்து இல்லை என்று சொன்னாலும் கூட இன்னும் அவர் அந்த பதவியில தான் இருக்கிறாரு. அவர் சொன்ன மேடையில பேசின விஷயங்களை பார்க்கும்போது திருமா அவர்கள் ஒரு தலைவராக, தலித் தலைவராகவே, அவர் பொது தலைவர் ஆனா தலித் தலைவராக இருந்தாலும் கூட அவர் சாதிக்க முடியாததை உங்களால சாதிக்க முடியும்னு விஜயை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் அவர் அங்கங்க இடத்துக்கு நீங்க வாங்க, நேரடியா களத்துக்கு ஒரு கருத்தியல் தலைவர் தலைமையில அமையணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இன்னமும் அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அவர் கொண்டு வரல, விஜயை தான் வந்து முன்னிலைப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திருமா அவர்கள் இன்னும் ஆதவர்ஜுனாவை ஆதரிக்கிற போக்கிலேயே கட்சியிலேயே இருந்ததுன்னா இந்த விசிகாவுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா கருத்துக்கு விசிகாவுடைய தொண்டர்கள் கிட்ட ஆதரவும் இருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவங்களும் வந்து சரிதான், ஆதவ் பேசுறது சரிதான், ஏன்னா அவங்க களத்துல நிறைய வழிகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்ப அந்த வேதனையில அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விசிகா அடுத்து எப்படி அதை நகர போகும்? ஆதவர்ஜுனாவை நீக்கி விட்டார்கள் என்ற வார்த்தை வரணும். அப்ப நீக்கி விட்டாதான் அவருக்கு வந்து தாவேகால மதிப்பு கிடைக்கும், தாவேகால வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். இவராக சென்றால் அது மதிப்பு கிடைக்காது. எனவே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்குள் குழப்பம் விளைவித்து பிஜேபியினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தி, பிரசாந்த் கிஷோருடைய அஜெண்டாவை செயல்படுத்தி, எப்படி பிரசாந்த் கிஷோர் மோடி திமுகவை ஒழித்தாரோ, எப்படி திமுகவுக்கான டேட்டாவெல்லாம் திருட்டிட்டு கொண்டு போனாரோ, எப்படி வந்து கமலஹாசனை காலி பண்ணினாரோ, எப்படி வந்து அதிமுகவை காலி பண்ணுவதற்கு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அதை செய்கிறாரோ, இதெல்லாம் வந்து கூட இருந்து பார்த்த ஆதவர்ஜுனா அவருக்கு சொல்லித்தர வேண்டுமா? எனவே வந்து தானாக நீக்கட்டும். தானாக நீக்கினால் பல்வேறு தலித் இளைஞர்கள் இவரை நோக்கி வருவார்கள் என்ற நப்பாசையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது கண்டிப்பாக திருமாவளவன் உருவாக்கி வைத்திருக்க கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டமாக இல்லை, அது ஒரு அறிவார்ந்த கூட்டமாக மாறி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட கூட்டம் ஆதவர்ஜுனா பின்னால் செல்லும் என்பதை நான் நம்பவில்லை. சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டுமென்றால் இங்கு மாறி அங்கு மாறி அது 10% இருக்கத்தான் செய்யும். அது வந்து மாற்று சக்தியாக நாங்கள் வருவோம் என்று சொல்வரிடம் அந்த 10% போகும், அது விஜய்க்கும் போகத்தான் செய்யும். நன்றி சார், நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.